அதிபர் உரையினை வழங்கி சென்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் திரு ரட்னம் செந்தில்மாறன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர் கூறியது போன்றுதான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் இந்து கல்லூரி கொழும்பிற்கும் இடையிலே நடைபெறுகின்ற இந்த சொல்லாடல் சமரானது சர்வதேச ரீதியாக முக்கியம் பெறுவதற்கான காரணம் அதனுடைய தலைப்புகள். அந்த வகையிலே 2016 ஆரம்பித்து இன்றைக்கு 2025 வரைக்கும் 8வது அத்தியாயமாக சொல்லாடல் தொடர்கிறது. அந்த வகையில் சொல்லாடல் 2025 தலைப்பாக ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களிற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளை என்று இந்து கல்லூரி கொழும்பும் இல்லை அரச ஊழியர்களை என்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியும் வாதிட இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பினை சொல்லாடல் 2025 கையாள இருக்கிறது. ஆகவே முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பினை இரு கல்லூரியிலும் சேர்ந்த 6 சிறந்த விவாதிகள் விவாதிக்க உள்ளார்கள் என்றால் அந்த விவாதத்தினை நடுநிலைமையாக நடுவர்களாக கடமையாற்ற வேண்டிய எங்களுடைய ஆளுமை மிக்க நடுவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான நேரம் இது. அந்த வகையிலே நடுவர் அறிமுகத்தினை வழங்குவதற்காக விவாத மன்றத்தினுடைய முன்னாள் பத்திராதிபர் செல்வன் மாரியப்பன் தனுஷியன் அவர்களையும் விவாத மன்றத்தினுடைய இந்நாள் செயலாளர் செல்வன் துஷிகரன் ரிஷிகேஷன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் இந்து கல்லூரி கொழும்பிற்கும் இடையே இடம்பெறும் சொல்யுத்தமான சொல்லாடல் 2025 வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் நடுவர் குழாம் 7 நடுவர்களை கொண்டதாக அமைந்ததாயிற்று. அது வகையிலே முதன்மையாக நீதியின் காவலன் சொர்ணலிங்கம் தியாகேந்திரன். யுத்தம் கடுமையாக சப்பி துப்பிய வடகிழக்கு மாகாணங்களில் நீதிமன்ற கதவுகள் தூசு பிடிக்கப்பட்டு இருக்க அடைக்கப்பட்ட காலத்தில் இலங்கை தீவின் வடகிழக்கு மாகாணங்களில் தனது நீதி பணியால் உயர்வு கண்டவர் இன்றைய போட்டியின் பிரதம நீதியரசர் திரு சொர்ணலிங்கம் தியாகேந்திரன். தனது ஆரம்ப கல்வியை அச்சுவேலி கிறிஸ்தவ கல்லூரியில் ஆரம்பித்த இவர் மத்தியின் மணிக்கொடியை நித்தமும் புகழ் பெறவச் செய்த யாழ் மத்திய கல்லூரியின் புகழ்பூத்த பழைய மாணவராவர். 1973 ஆண்டு இலங்கை சட்டக்கல்லூரிக்குள் நுழைந்த இவர் 1976 ஆண்டு சட்டத்தரணியாக உயர் நீதிமன்றில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். கொழும்பின் புகழ்பூத்த சட்டத்திறனியாக சண்முகலிங்கம் என்பவரின் கனிஷ்ட சட்டத்திறனியாக தனது சட்டத்துறை பயணத்தை இவர் ஆரம்பித்தார். 1984 ஆண்டு ஆரம்ப நீதிமன்ற நீதிபதியாக தனது நீதித்துறை பயணத்தை ஆரம்பித்தார். ஆரம்ப நீதிமன்ற நீதிபதி, நீதிவான் நீதிமன்ற நீதிபதி, மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எனும் பணிகளை செவ்வனே ஆட்சி இவர் 2005 ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, திருகோணமலை, கல்முனை ஆகிய இடங்களில் பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் கடமையாற்றி 2016 ஆண்டு தனது நீதித்துறை பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றார். அதனைத் தொடர்ந்து வடமாகாண சபையில் இடம்பெற்ற ஊழல்களை கண்டறியும் விசாரணை குழுவின் தலைமை அதிகாரியாக பணியாற்றி அக்காலத்தில் வடமாகாண அரச ஊழியர்களாலும் அரசியல்வாதிகளாலும் புரியப்பட்ட பல்வேறு ஊழல்களை அம்பலப்படுத்தவும் காரணமானார். நீதித்துறை சேவை காலத்தில் மலேசியா, ஹாங்காங், இந்தியா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற சர்வதேச சட்ட மாநாடுகளில் பங்கு பெற்றி தாய் மண்ணுக்கும் தமிழ் தேசத்திற்கும் புகழ் சேர்த்தார். 1999 ஆண்டு மாபெரும் தாக்குதல் முயற்சியில் இருந்து தப்பித்த இவர் இலங்கையில் உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா அவர்களால் கரைபடியாத கரங்களை உடையவர் என போற்றப்பட்டார். இத்தகு சட்ட ஆளுமையை நீதியின் காவலனான இன்றைய சொல்லாடல் நிகழ்வின் பிரதம நீதியரசராக கொள்வதில் எமது கல்லூரி சமூகம் பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து சிரேஷ்ட உலகவியலாளர் புலேந்திரன் சுலக்சன் அவர்கள் ஈழத்தமிழ் மண்ணில் தமிழையும் தமிழ் மக்களின் உரிமைகளையும் உறுதி செய்வதில் ஊடகவியலாளர்களுக்கு எப்போதுமே காத்திரமான பங்கு உண்டு. அந்த வகையிலே ஈழத்தமிழ் மண்ணானது இந்த உலகமே வியந்து பார்க்கும் பல ஆளுமை மிக்க ஊடகவியலாளர்களை உருவாக்கியுள்ளது.
அதன் நீட்சியாக டான் தொலைக்காட்சியின் அரசியல் நிகழ்ச்சியின் பிரதம தொகுப்பாளர் புலேந்திரன் சுலக்ஷன் ஆவர். 2019 ஆண்டு கலாசார அமைச்சினால் வழங்கப்படுகின்ற அரசு தொலைக்காட்சி விருதுகளில் சிறந்த புலனாய்வு செய்தி அறிக்கைக்கான விருதினை பெற்ற இவர் அரசியல் தலைவர்களை நேருக்கு நேர் கேள்வி கேட்கும் ஸ்பாட்லைட் எது சரி எது பிழை மக்களுக்கான மக்களின் குரல் நிகழ்ச்சியான சாட்சியம் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் விளங்குகின்றார். மேலும் இவ்வாண்டு ஊடகத்துறையில் தனது 15வது வருட பூர்த்தியை பதிவு செய்யும் பெருமைக்குரியவர் இவர் ஆவர். இவரை சொல்லாடல் மேடையின் நடுவர் குழாமில் ஒருவராக அங்கீகரிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய இந்து நாகரிகத்துறை விரிவுரையாளர் திரு சி ரமணராஜா ஐயா அவர்கள். இவர் கல்வியியல் துறை மட்டுமல்லாது இன்று வாழ்வியல் நெறிக்கு அவசியமான யோகா கற்கை நெறியினை இந்தியாவின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கற்று அங்கு முதுவிஞ்ஞானிமானி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கை நெறி பீடத்திலே பல்வேறு பதவிகளை அலங்கரித்த பெருமைக்குரியவர். இவர் இத்தோடு வடக்கு மாகாணத்தினுடைய கலாச்சார பிரிவினுடைய ஆலோசனை சபையிலும் தடம் பதித்தவர் ஆவார். இது மட்டுமல்லாது இன்று சமூக ரீதியில் பல சமூக நல செயற்பாடுகளினை ஆற்றி வருகின்ற சமூக செயற்பாட்டாளராகவும் விளங்கி வருகின்றார். இத்தகு பெருமைமிகு விரிவுரையாளர் திரு சி ரமணராஜா ஐயா அவர்களினை நடுவராக கொள்வதில் சொல்லாடல் மேடை 2025 பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து சிரேஷ்ட கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருவாளர் பரமலிங்கம் தமிழ்மாறன். இனிமிலூர் பண்டிதை தனலட்சுமி மகாலிங்கம் அம்மையாரின் இலக்கிய வழித்தோன்றலாகிய இவர் சிறுவயதிலிருந்தே விவாதம், சொற்பொழிவு, கவிதை, பட்டிமன்றம் என பல்துறை இலக்கிய பரிமாணம் கொண்டவராக விளங்கி வருகின்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் இந்து நாகரிகத்துறை சிறப்பு பட்டதாரியாகிய இவர் 2005 ஆண்டு நல்லூர் பிரதேச உத்தியோகத்தராக இணைந்து அதன் பின்னர் யாழ்ப்பாண பிரதேச செயலகம், யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் என்பவற்றிலும் தற்பொழுது சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திலும் சிரேஷ்ட கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி வருகின்றார். இவரின் 20 வருட சேவை காலத்தில் இலைமறை காயாக இருந்த ஏராளமான இளங்கலைஞர்கள் இந்த சமூகத்துக்கு புடம்போட்டு காட்டப்பட்டுள்ளனர். இத்தகு பெருமைமிக்கு நபரினை நடுவராக கொள்வதில் சொல்லாடல் மேடை 2025 பெருமிதம் கொள்கின்றது. அடுத்ததாக இளம் சட்ட ஆளுமை அஞ்சனன். தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் உணர்வுக்காகவும் உரிமைக்காகவும் போராடிய சட்ட வல்லுநர்களால் நிறைந்த மண் யாழ்மண். சட்ட பரம்பரையின் புதிய நீட்சியாகவும் அடுத்த நம்பிக்கை தரும் ஆற்றலாளராகவும் நம் மண்ணில் வலம் பெறுபவர் சட்டத்தரணி தர்மகுலசிங்கம் அஞ்சனன். வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தின் புகழ்பூத்த பழைய மாணவராகிய இவர் லண்டன் வூல்மில்டன் பல்கலைக்கழகத்தில் தனது சட்டமானி கல்வியை பூர்த்தி செய்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கை சட்டக்கல்லூரியில் இணைந்து கொண்ட இவர் 2020 ஆண்டு இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் உயர் நீதிமன்றில் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வடமாகாணத்தில் மிக புகழ்பூத்த குற்றவியல் சட்டத்தரணி திரு விஸ்வலிங்கம் திருக்குமரன் அவர்களின் கனிஷ்ட சட்டத்தரணியாக தனது சட்ட பயணத்தை தொடங்கிய இவர் நீதவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் ஆகியவற்றில் குற்றவியல், குடியியல் மற்றும் எழுத்தாணை வழக்குகளில் பல திறமையான வாதங்களையும் முன்வைத்துள்ளார். தமிழர்களின் உரிமைசார் வழக்குகளாகிய நினைவேந்தல் வழக்குகள், மத வழிபாட்டு உரிமை வழக்குகள், மனித உரிமைசார் வழக்குகளிலும் ஆஜராகிய பெருமைக்குரியவர். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச பொது சட்டத்தில் சட்ட முதுமானி கல்வியை பயின்று வரும் இவர் இலங்கை சட்டத்தரணிகள் கிரிக்கெட் அணியின் சகலதுறை ஆட்டக்காரராவர். அண்மையில் இந்தியாவின் மும்பையில் நடைபெற்ற அட்வொகேட் பிரீமியர் லீக்கிலும் பல சாதனைகளை படைத்துள்ளார். இத்தகு இளம் சட்ட ஆளுமையை தமது சொல்லாடல் நிகழ்வின் நீதிபதியாக கொள்வதில் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். நன்றிகள். இந்த சொல்லாடல் சவால்க்கு இடையம் இச்சபையில் இவ்வரங்கத்திலே பொது உடைமையாக்க காத்திருக்கின்றது. 2024 ஆண்டு இச்சொல்லாடல் சவால்க்கு இடையம் யாழ் இந்து வன்னையின் வசம் சென்றது. இக்கணம்
இந்த நிமிடம் இந்த கணம் வரையிலும் சொல்லாடல் கிண்ணம் யாழ்ப்பாணம் இந்து அன்னையின் வசமாகின்றது. ஆனால் இக்கணம் இப்போது முடிகின்ற வேளையில், இந்த நிமிடம் இப்போது முடிகின்ற வேளைதனில் சங்குகள் ஒலிக்க, பறைகள் கொட்ட, முழங்குகள் முழங்க, பேரிகைகள் முழங்க, சொல்லாடல் சவால் கேடயம் அரங்கத்துக்குள் நுழைய காத்திருக்கின்றது. 2024 ஆண்டு சொல்லாடலில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து அன்னையினுடைய விவாதிகள் கம்பீரமாக சொல்லாடல் சவால் கேடயத்தை கொண்டு வருகின்றார். இந்த கணத்தில் சொல்லாடல் கேடயம் இனிதே இவ்வவையில் பொது உடைமையாக்கப்படுகின்றது. தலைநகர தமிழர்களின் கழகமும் தமிழர் தலை நிமிர் கழகமும் மோதுகின்ற சொல்லாடல் களம் இது. ஈழமணி திருநாட்டை பொறுத்தவரையில் எத்தனையோ பெருஞ்சமர்கள், துடுப்பாட்டத்துக்கென்ற ஒரு பெருஞ்சமர், மேசை பந்துக்கென்ற ஒரு பெருஞ்சமர், ஆகவே இத்துணை பெருஞ்சமர். ஆனால் இத்துணை பெருஞ்சமர் இருக்கின்ற பொழுது கூட அத்துணை பெருஞ்சவர்களையும் தன் கால் தூசில் அடக்குகின்ற பெருஞ்சமர் இந்த சொல்லாடல் பெருஞ்சமர். சொல்லாடல் 2016 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த கல்லூரி கொழும்பு தனது வெற்றியினை அபாரமாக பதிவு செய்தது. ஆனால் அடுத்த 17, 18, 19, 22 என்று 4 வருடங்களும் சொல்லாடல் சவால் கேடயம் யாழ்ப்பாணம் இந்து அன்னையின் வசம் வந்தது. இந்து அன்னையினுடைய கோட்டைகள் அரண்களாக எழுப்பப்பட்டதை தொடர்ந்து அடுத்த ஆண்டே நசுக்கப்பட்டன. 2023 ஆண்டு சொல்லாடல் இந்து கல்லூரி கொழும்பின் வசம் சென்றது. ஆனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஓயவில்லை. மீண்டும் 2024 ஆண்டு இதே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சொல்லாடல் இந்த சவால் கேடயம் இந்து அன்னையின் வசம் வந்தது. தற்போதும் சொல்லாடல் 2025 யார் பக்கம் செல்ல போவது என்பது இங்கு ஒரு கேள்விக்குறி. எந்த பக்கம் சென்றாலும் வெல்லப்போவது ஒரு இந்து கல்லூரி, ஒரு இந்து அன்னை. மீண்டும் அதே சங்குகள் முழங்க, அதே பேரிகைகள் ஒலிக்க, அதே பறைகள் கொட்ட எங்களுடைய விவாதிகள் இந்த அரங்கத்திலே நுழைய காத்திருக்கின்றார்கள். அவர்கள் வருகின்றனர். தலைநகர் தமிழரினுடைய கொடிகள் கம்பீரமாய் பறக்க, தமிழர் நகர கொடிகள் கம்பீரமாய் பறக்க, அதன் பின்னே இந்துக்களினுடைய விவாதிகள் வருகின்றார்கள். சொல்லாடலினுடைய நாயகர்கள் அவைதனிலே வீற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய சொல்லாடலினுடைய தலைப்பு, ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்களிற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை என்பதாகும். அந்த வகையில் வாதிகள் அணியில் சார்ந்து இந்த கல்லூரி கொழும்பு தங்களுடைய வாதங்களை அமைக்க காத்திருக்கின்றது. பாலசுப்ரமணியம் ஹிருக்ஷன், சிவரட்னம் டனுஜன், பாலச்சந்திரன் கபிஷ்கர் தேவா, சந்திரகுமார் ஹக்ஷித். மறுமுனையில் நெருப்புக்கு நீராக எங்களினுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பிரதிவாதி அணிகள் குணராசா மிதுராஜ், இந்திரஜித் கார்த்திகன், மகேந்திரன் திகழொளிபவன். சொல்லாடல் 2025 இந்த கணம் தொடக்கம் இனிதே ஆரம்பமாகின்றது. உதவ வேண்டிய கரங்களோ ஒதுங்கி நின்று கைகொட்டுகிறது. உறுதியாய் நின்ற எம் கால்களோ ஊன்றுகோல் வேண்டி நிற்கிறது. இலவு காத்த கிளிபோல் வெளிச்சம் தேடி நிற்கிறோம். எம் ஒற்றை விளக்கும் தொலைந்து விட்டது. இனி நாம் அதை எப்படி பெறுவது? சபைக்கு வந்தனங்கள். பெரு மதிப்பு மிக்கவர்களே, இன்றைய தலைப்பு ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே என்பதாகும். ஈழத் திருநாட்டில் தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாக பிரிந்து காணப்படுகின்ற ஒரு சமூகம். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட இடர் காணப்படுகின்றது. வடக்கிலே கடற்றொழில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு.
முன்னாள் போராளிகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு. இனப்படுகொலையால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு. கிழக்கை எடுத்து பார்த்தால் சிங்கள ஆதிக்கவாதிகளினால் மேய்ச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மலையகத்திலே இன்னுமே 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை. கல்வி ரீதியான வளப்பங்கீடுகளானது அங்கு முறையாக வழங்கப்படவில்லை. கொழும்பு வாழ் தமிழ் மக்கள், அங்கு இருக்கக்கூடிய மத்திய தர குடும்பத்தினர் பொருளாதார சீர்குலைவுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் விளையேற்றத்திற்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுடைய அன்றாட இடரானது இவ்வாறு காணப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளா இல்லையா என்பதுதான் இன்றைய தலைப்பு. நாங்கள் ஒன்றும் இன்றைய வாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப் போவது இல்லை. அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள், அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள். இந்த வாதம் என்பது ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு விவாதம். இன்றைய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதம் பெரிதும் காணப்படுவது. இதனை தீர்மானிக்க போகின்ற காரணிகள் 2. முதலாவது, அரச ஊழியர்கள் என்பவர்கள் அரச நிறுவனத்தின் கீழே ஊதியம் பெற்று முறையாக பணியாற்றுகின்ற ஊழியர்கள். அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான முற்றுமுழுதான அதிகாரம் படைத்தவர்கள். 2வது விடயம், இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். இன்று எங்களுடைய தலைப்பை 3 தளங்களில் ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக, தமிழர்களுக்கான சிறந்த பிரதிநிதித்துவமின்மை. 2வதாக, மக்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள். 3வதாக, மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள். முதலாவது தளத்தினை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிங்கப்பூர் இலங்கையை விட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த நாடு. 1956ஆம் ஆண்டு சிங்கப்பூர் ஜனாதிபதி தன்னுடைய நாட்டினை சீர்படுத்துவதற்காக முதலில் எடுத்த நடவடிக்கை அந்நாட்டினுடைய நிதி, உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி போன்ற அமைச்சுக்களை மாற்றி அமைத்தார். கொள்கைகளை புதிதாக உருவாக்கினார். அப்படி என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? சிங்கப்பூர் இன்று முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. சிங்கப்பூரானது அரசியல் ரீதியான கட்டமைப்பில் முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்ற அரசியல்வாதிகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படகுகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சூறையாடிவிட்டு செல்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மீனவர்களுக்கு அங்கு மீனில் வலையில் மீன் சிக்குமா என்பது கவலை அல்ல. நான் இந்திய ராணுவத்திடம் நான் சிக்கிவிடுவேனா என்று அன்றாடம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை. இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நினைத்து தங்களை வலுப்படுத்துவதனூடாகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம். ஆனால் இந்தியாவினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களிற்காகவும் அரசியல் லாபங்களிற்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய பிரச்சனை அன்றாட இடராக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள். அடுத்ததாக, மலையக பிரச்சனையை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது 5000 தொடக்கம் 10,000 வரை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாவாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடலுழைப்பை வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு உறிஞ்சப்படுவது அட்டைகள் அல்ல, முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்ட தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு விடயம், இந்த மலையக மக்களினுடைய அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம். கம்பெனி முதலாளிமார்களுடன் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளிமாருடன் சண்டையிட சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் குடுதிகா பார்குமார் என்று தங்களுக்கிடையில் சிறுபிள்ளைத்தனமாக சட்டையை கழித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமை. நேற்றைய தினம் ஒரு செய்தியானது வெளிவந்தது. அதாவது அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக 120 கோடி ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து நட்டஈடாக பெற்றிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய பட்டியல்.
தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று 120 கோடி ரூபாய் சட்டையீடாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் 10க்கு 10 லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு திராணி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை. ஆக இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்வது இவ்வளவுதான். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கிகளை நிறைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை அன்றாட இடர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஆக ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு முற்றுமுழுதாக பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள். இந்த மண்ணை போர் சப்பி துப்பி 16 வருடங்கள் கடந்தோடிவிட்டது. இதற்குள் 7 சொல்லாடல் முடிந்துவிட்டது. நடந்தது என்ன, நாம் பெற்றது என்ன? சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் மேலே அனுப்பிவிட்டோம். மனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம். ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டோம். மாற்ற வேண்டிய தலைவர்கள் என்று நினைத்தோம், ஒவ்வொன்றாக மாற்றிவிட்டோம். ஆனால் மாற வேண்டியது நாம். எப்போது மாறப்போகிறோம்? அவைக்கு என் வணக்கம். அந்த வகையிலே இன்றைய விவாதத்தின் தலைப்பானது ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை. அந்த வகையிலே எதிர்த்தரப்பு ஈழமணி திருநாடு மற்றும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வரையறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள், அதே போன்று மலையக தமிழர்கள், தலைநகர தமிழர்களை உள்ளடக்கியதை நாங்கள் எங்களுடைய வாதத்திலே ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்கள் என்ற வாதம் இந்த தலைப்பை கையாளுவதை மெருவனே கவனிக்காமல் அந்த அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை இந்த அவையிலே கொடுக்காத பட்சத்திலே அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை எம் தரப்பில் கொடுத்துக் கொள்கின்றோம். என்னவென்றால், இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால், அதாவது என்கனவு யாழ்ப்பாணத்திற்கு 30,000 வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் ஓட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால், அங்கு நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது. அந்த மக்களின் மனக்குமுறல்களையும் மக்களினுடைய எழுச்சிகளையும் ஒரு அரசியல் மேடை பேசப்பட்டதுதான். ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு நாங்கள் ஒற்றை தரப்பாக நின்று வாக்களித்ததிலிருந்து ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களினுடைய மனக்குமுறல்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் அந்த ஒரு தரப்பு பேசியிருந்ததாகத்தான் இருக்கின்றது. அதனையும் தாண்டி அரச ஊழியர்கள் என்பவர்கள் இந்த தலைப்பிலே மிக முக்கியமான கருதப்பட வேண்டியவர்கள். யார் இந்த அரச ஊழியர்கள்? அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அரசாங்கத்தின் சேவையாளர்கள். மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையிலே சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவர்கள். அவை ஒன்றை கவனிக்க வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் அதிகாரங்களை வழங்கவில்லை, மக்களை கொண்டு நடத்துவதற்காக தத்துவங்களை மட்டுமே வழங்கி இருக்கின்றோம். தாபன விதிக்கோவையின் அத்தியாயம் 1 குறிப்பிடப்பட்ட உத்தியோக நியமனத்தின் சில பேரை தவிர மிகுதி அனைவரும் இங்கே அரச ஊழியர்களாக கருதப்படுகிறார்கள் என்பது எங்கள் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய வாதமானது 5 வியூகங்களின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட இருக்கின்றது. முதலாவது வியூகம், மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும். இரண்டாவது வியூகம், அரசியல்வாதி எனும் கண்டுடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடமை தவறலும். மூன்றாவது வியூகம், அரசியல்வாதிகளின் 5 ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவணையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும். நான்காவது வியூகம், இனப்பிரச்சனை தீர்ந்தாலும் இந்த அன்றாட பிரச்சனை தீராது. ஐந்தாவது வியூகம், நாட்டின் சட்டவாக்கத்தினால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற 5 வியூகங்களின் அடிப்படையிலே எங்களுடைய வாதமானது கட்டமைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே
அவையோரே, நான் உங்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றேன். உங்களுடைய மனசாட்சியை தொட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்குள் நீங்களே விடை சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு கிராம சேவையாளரின் கையெழுத்து இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்த எத்தனையோ பட்டதாரிகள் இங்கே கையொப்பம் விடாமல் சென்ற அந்த கிராம சேவையாளர் ஒரு அரச உத்தியோகத்தரா இல்லையா? இறப்பு சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்கப்படாமல் காப்பீட்டை தவறவிட்ட பெண் முதியவர்கள், இங்கே காப்பீட்டை கொடுக்க தவறிய பொது சேவை உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா? ஈபோசை ஏற்றாமல் போனதால் உரிய நேரத்திற்கு பரீட்சை எழுதாமல் முடியாமல் பரீட்சையோடு கனவையும் தவறவிட்ட மாணவர்கள் இங்கே அந்த ஈபோச சாரதி அரச ஊழியர். வடக்கிலே ஏற்பட்ட யுத்தத்திலே கணவன்களையும் சகோதரர்களையும் இழந்த எத்தனையோ பெண் சகோதரர்கள் இன்று அரச உதவிகளுக்காக அரச உத்தியோகத்தர்களால் பாலியல் லஞ்சம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அது கேட்கப்பட்ட அந்த அரச உத்தியோகத்தர்களா இல்லையா? அதைவிட முக்கியமான விடயம், இன்று நான் அண்ணன்மார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கு கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா அரச ஊழியர்களா? இறப்பதற்கு முன்னரே இறந்து விட்டார் என்று இறப்பை தீர்மானிக்கும் வைத்தியாட்சியர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? எமக்காக போரிலே கைகளையும் கால்களையும் இழந்த முன்னாள் போராளிகள் அரச வாழ்வாதாரங்கள் இல்லாமல் வறுமையில் விட அந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? பாடசாலைக்கு வகுப்பறை கட்ட வேண்டும் என்று பணம் வாங்கி தங்கள் வீட்டினுடைய குளியரலையை கட்டிய அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? அதனையும் தாண்டி ரோட்டு போடுகின்றோம் என்று மழைக்காலங்களிலே வீட்டுக்குள்ளே குளம் கட்டிய வீதி அதிகார சபை அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? சபையினரே, இந்த கேள்வி நாங்கள் வெறுமனவே மேடைக்காக சொல்கின்றது அல்ல. இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதனை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது வெறுமனவே நாங்கள் கூறுகின்ற 10 பிரச்சனை இல்ல, உங்கள் பலதரப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை. நாங்கள் இத்தனை காலமும் எங்களுடைய அரசியலை தமிழ் தேசியத்துக்குள் மட்டும் முடக்கி இருந்து கொண்டிருந்ததால் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவலை தவறி இருக்கின்றோம். யாரோ ஒரு அரசியல்வாதியை காலங்காலமாக குற்றம் சாட்டி எங்களை நாங்களே பரிசீலிப்பதற்கும் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்வதற்கும் அந்த மாற்றம் ஒன்று எங்களிடமிருந்து வர வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் தவறி இருக்கின்றோம். இந்த அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எனது அப்பா அம்மா இல்லை என்ற சகோதரர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் எனது எதிர்கால கனவு கூட அரச உத்தியோகத்தராக வர வேண்டும் என்றிருந்தாலும் அதனை நேர்மையாக இந்த சமூகத்திற்கு அந்த அரச உத்தியோகத்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லாடல் 2025 அவையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பேசிக் கொண்டிருக்கின்றது கூறி விடைபெறுகிறேன். நன்றிகளாயிரம். சபைக்கு வந்தனங்கள். இன்று யாப்பை எடுத்து பார்த்து அரசு ஊழியர்களுக்கு அழகாக வரைவிலக்கணம் தெரிந்த எங்கள் எதிரணி அன்பு சகோதரர்களுக்கு கொஞ்சம் 200 பக்கம் முன்னுக்கு வந்திருந்தால் தெரிந்திருக்கும் அதில் யார் யார் வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள். சமுக்தி உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள், அதிபர்கள், கிராம சேவையாளர்கள் என்றெல்லாம். அவர்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார்? பகிரங்க சேவைகள் ஆணைக்குழு. போலீஸ் உத்தியோகத்தர் பற்றி கலைத்திருந்தார்கள். போலீஸ் தேசிய போலீஸ் ஆணைக்குழு அவர்களை கண்காணிக்க வேண்டியது. உறுப்புரை 170 குறிப்பிடப்படுகின்றது. இந்த 41 ஆவண்ணா பிரிவில் வரும் பொருள்கோடலின் படி சுயாதீன துறைகளின் உறுப்பினர்களும் தவிசாளர்களும் அரசு ஊழியர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியது யாரை? பாராளுமன்ற உறுப்பினர்களை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார்? உங்கள் அரசியல்வாதிகள். ஒட்டுமொத்தத்திலே எடுத்து பார்த்தோமே என்றால் ஒரே குட்டைக்குள் தான் இவர்கள் குதிரையோட்டி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்திற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அரசியல்வாதிகள் தான் அடிப்படை வேர் பிரச்சனை.
அதனை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக எங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இன்று சிறந்த பிரதிநிதித்துவமின்மை மாத்திரம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஐயா. எங்களுக்கு அன்றாடம் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து கொண்டிருப்பதே இந்த அரசியல்வாதிகள். 1956 தனிச்சிங்கள சட்டத்தில் ஆரம்பமாகி தெற்கை குளிர்வூட்ட வடக்கை ரணங்களால் எரிக்க வேண்டும் என்று ஜேஆர் பகிரங்கமாக பரவலாக்கி 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி எங்கள் அன்று தொடங்கிய ஒடுக்குமுறைகளை இன்று நாங்கள் இனப்பிரச்சனையாக எங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றோம். காணியுரிமை வேண்டும், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும், எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார்? அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார்? உங்கள் அரசு ஊழியரா இல்லை அரசியல்வாதிகளா? அவையோரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை, யார் இதற்கு தவறு செய்திருக்கின்றார்கள் என்று. வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே இன்று வாழிடம் இல்லாமல் இருக்கின்றது என்றால், அவ்வளவிற்க சிங்கள அரசியல்வாதிகள் இன்று அதிகாரம் மிக்க ஆக்கிரமிப்புகள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தமயமாக்கம் என்ற போர்வையில். பார்க்கும் இடமெல்லாம் பௌத்தமயமாக்கம், வடக்கிலும் கிழக்கிலும் சிங்களவர்களின் ஆதிக்கம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது. குருந்தூர் மலையிலே, வெடுக்குநாரி மலையிலே, வெடியரசன் கோட்டையிலே, ஆதிசிவன் கோயிலிலே என தொடங்கி இன்று தண்ணி முறிப்பு, தென்னமரவடி, திரியை, வெறுகள் போன்ற விவசாய காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கள பேரினவாதிகள். இன்று விவசாயிகளாக இருக்கின்ற அவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. காணி உரிமைகளாக இருக்கின்ற அவர்களுக்கு தங்கள் பூர்வீக நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் தாயாட்டிலா வாழ்கின்றோம் என்ற பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு அந்த அச்சம் உருவாகின்றது என்றால், இன்று அவர்களுக்கு அந்த அன்றாட பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் காரணம் யார்? அங்கு சிங்கள பேரினவாதிகள் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டம். இன்று அவ்வாறுதான் எங்கள் காணிகள் சூறையாடிப்பட்டுக் கொண்டு வருகின்றது. அடுத்ததாக வடக்கில் மாத்திரமில்லை, கிழக்கில் மேய்ச்சல் தரை பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு, மாதவனை போன்ற பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேய்ச்சல் தரைகளை. இன்று கால்நடைகளை கொன்று குவித்துக் கொண்டும் போலி விவசாயிகளை வைத்துக் கொண்டு காணிகளை வென்றெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். காரணத்தை எடுத்து பார்த்தால், உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு அது எங்களுடைய காணிகள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதையும் மீறி இன்று மகாவலி அதிகார சபையின் திட்டம் என்று நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இதனை கொண்டு வந்து எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். துமிந்த திசாநாயக, காமினி விஜிதமுனி, சமல் ராஜபக்ச, ரோஷான் ரணத்துங்கண்டி எத்தனையோ பேர் நீர்ப்பாசன அமைச்சர்களாக மாற்றம் பெற்று விட்டார்கள். அப்படி இருந்தும் இந்த பிரச்சனையை யாரும் கண்காணிக்கவில்லை என்றால் யார் பொறுப்பு? உங்கள் அரசு ஊழியர்களா இதற்கு பொறுப்பு? நீங்களே பதில் கூறுங்கள். உங்கள் மனச்சாத்தியை தொட்டு சிந்தித்து பாருங்கள். கூறுகிறார் பாருங்கள் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள், இந்த உரிமைக்கான பிரச்சனை ஐயா இன்று நீங்கள் வெறுமனே தரை பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். இது எங்களுக்கான உரிமை பிரச்சனை. நாட்டில் சமத்துவம் இருக்கக்கூடாது என்பதற்காக சிங்கள பேரினவாதிகளும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்ற திட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவரே கூறிவிட்டார், இன்று இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமாயிருப்பது இவர்கள் என்று. அவ்வாறு இருக்க எந்த வகையில் அரசியல் ஊழியர்கள் இதுக்கு காரணமாயிருப்பார்கள் என்று தயவு செய்து நிறுவுங்கள். அடுத்தபடியாக, இன்று அரசியல்வாதிகள் பிரச்சனையை மட்டும் உருவாக்கவில்லை, இன்று சரியாக வேலை செய்து கொண்டிருக்க எத்தனையோ ஊழியர்களுக்கு அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். இன்று அரசியல் அமைப்பின்படி நீதித்துறை ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டிய துறை. ஆனால் இன்று 2013ஆம் ஆண்டு சிராணி பண்டாரநாயக்க அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்காக அந்கால ஜனாதிபதியானவர் அவரை குற்றப்பிரேரணை வைத்து தூக்கி அனுப்பினார். இன்று அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள். இவர் யார் என்று எடுத்து பார்த்தால் இலங்கையின் பிரதம நீதியரசர். இன்று நீதித்துறையின் அதியுச்ச அதிகாரத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலையை கொண்டிருப்பது அரசியல்வாதிகள் என்றால் இவர்கள் மாத்திரமில்லை. இன்று நீதியரசர் சரவணராஜாக்கு நடந்த பிரச்சனையை எடுத்து பாருங்கள். அன்று பௌத்தமயமாக்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என்று சரத் வீரசேகர ஐயா பாராளுமன்றத்தில் கொலை மிரட்டல்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று அதியுச்ச நிலையில் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய இந்த நீதித்துறையிலேயே அழுத்தங்கள் இருக்கின்றது என்றால் உங்கள் அரசியல் ஊழியர்கள் எம்மாத்திரம் ஐயா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இவர்கள் மாத்திரமல்ல, அரசியல் தலையீடுகள் இருந்தால் நான் பதவி விலகிவிடுவேன் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா குறிப்பிடுகின்றார். அரசியல் தலையீடுகள் இல்லாத கொள்கை உருவாக்கமே எனக்கு தேவை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசேகர குறிப்பிடுகின்றார் என்றால் பிரச்சனையை உருவாக்குவதும் நீங்கள் தான், அதை வைத்து அரசியல் செய்வதும் நீங்கள் தான், அதை தட்டி கேட்டு சரியானதாக மாற்ற வேண்டும் என்று வந்தால் அவர்களை நசுக்கி எழுப்புவதும் நீங்கள் தான். இறுதியிலே எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு தான் குறை கூற வேண்டி இருக்கின்றது.
கொலை செய்தான் கொலைகாரன் என்றார்கள், கொள்ளையடித்தால் கொள்ளைக்காரன் என்றார்கள், பெண்ணையும் சித்தால் காமுகன் என்றார்கள். இது அனைத்தையும் செய்தால், தரமாக செய்தால் அவன்தான் ஐயா அரசியல்வாதி. இன்று அவ்வாறுதான் இருக்கின்றது எங்கள் அரசியல் களம். ஒட்டுமொத்தமாக எங்கள் அன்றாட பிரச்சனைக்கு வித்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வைத்து அரசியல் செய்யும் சொத்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. நன்றிகள். தொடர்ச்சியாக பிரதிவாதி அணியின் இரண்டாம் விவாதி இந்திரஜித் கார்த்திகன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஜனாதிபதி கேட்கிறார், வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும்? பொறுப்பதிகாரியினுடைய பதில், அச்சோ, மாகாணத்திடம் கேட்க வேண்டும், நான் திணைக்களத்திற்கு உரியவன். ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர், ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் 3/2 பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினுடைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால், என்னை போன்ற ஒருவன், தெருவிலே நிற்கக்கூடிய ஒருவன், ஏனையா வீதி அபிவிருத்தி நடக்கவில்லை என்றால் நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலை கெட்ட மனிதரை எண்ணி. அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். சகோதரர்களை, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இனப்பிரச்சினைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு நான் முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசார ஊழியர்கள் 100 நாட்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக. மேலதிக கொடுப்பனவுகளை காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று புகையிரத நிலையத்தினுடைய அதிபரும் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளங்கவில்லை. யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற பாடநெறிகள் பல்கலைக்கழகத்திலே இல்லை, நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை, ஒரு தொடருந்தானது நேரத்திற்கு செல்ல வேண்டும், பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், அதிக தொடருந்துகளை உள்ளீடு செய்க என்று எவராது ஒருவர் ரோட்டுக்கோ அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதற்கு எங்களிடம் பதிலே கிடையாது. இவ்வாறான சுயநலவாதிகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பொறுக்கதில்லை ஐயா இந்த நிலை கெட்ட மனிதரை எண்ணி. வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் என்கின்ற அமைப்பினூடாக வரப்பட்ட உணவுகளை ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்காக கொடுங்கள் என்றார்கள். கேவலம் 5628 மெட்ரிக் டன் அந்த உணவு. பச்சிளம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன, பட்டினி கிடக்கின்றன. ஆனால் அவற்றை உரியான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை. இங்கு நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு 6 நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கே போகவில்லை. தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிபுணரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு நலிந்த ஜெயதிஷ்தான் வந்து நிற்க வேண்டுமா அல்லது ஹரணி அமயசூரிய தான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா? இதற்கு யார் ஐயா பொறுப்பு? உன்னுடைய வேலையை செய், அதன் பிறகு மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது. சமுத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம். சமுத்தி பயனாளிலிருந்து இன்று அஸ்வஸ்ம வரை மாறிவிட்டோம். மன்னாரிலே பொன்னம்மா என்று ஒருவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர். யுத்தத்திலே தன்னுடைய மகனை இழந்தாலும் அந்த யுத்த வடுவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும், சமுத்தி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அலைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை. ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை. நீங்கள் காலாமலாக்கப்பட்டோரை பற்றி, யுத்த வடுக்களை பற்றி பேசுகின்றீர்கள். நாளை அவனுடைய மகன் வருகின்ற பொழுது அந்த தாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு இன பிரச்சனை என்று வந்து நின்றால் எது ஐயா எங்களுக்கு அன்றாட பிரச்சனை? எனக்கு விளங்கவில்லை. அடுத்ததாக மன்னாரிலே பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள், மீளாய்வு செய்யுங்கள் என்று. ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை. அம்பாறையிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்வியலை துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக மகன் ஏங்கிக் கொண்டு நிற்கிறான். ஆனால் வேலைகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளையடித்து விட்டு சென்றார். அம்பாறையிலே இடம்பெற்ற போராட்டம் அதற்கு சாட்சி. என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை. தனிச்சிங்கள சட்டமா? இந்த தனிச்சிங்கள சட்டத்தினை என்கியூ டயஸ் என்கின்ற ஒரு அரசு செயலாளர் தொடக்கி வைக்கிறார். அதன் பின்புதான் உங்களுடைய ஜேஆர் ஜெயவர்தன மலையகத்தினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை? நான் கேட்கிறேன், அவர்கள் ஏன் இன்று வரை தேயிலையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள்?
அவர்கள் கல்வி கற்க வேண்டாமா? அவர்கள் நல்ல உத்தியோகத்திற்கு போக வேண்டாமா? காரணம் முழுக்க முழுக்க அரசு உத்தியோகத்தர்கள் ஒழுங்காக செயற்படாத விடம். சர் கந்தையா வைத்தியநாதன் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மலையகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார். இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனையில் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இங்கு நடந்து கொண்டிருப்பவைதான் என்ன? சுண்ணாம்புக்கல் அகழ்வு இடம்பெறுகின்றது. அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்கின்றார், சுண்ணாம்புக்கல்லினை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்க இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்டையினமும் தான் காரணம் என்கிறார். 170 உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு வந்து பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய அன்றாட பிரச்சனை என்று நாங்கள் எதனை கருதி நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை தான். இதனை விட மிகப்பெரியதொரு விடயம், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லோருமே இவ்வாறானவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம். எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே. ஒரே ஒரு விடயம் தான், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள். சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு என்று கேட்டால் அவ்வளவுதான். அந்த மௌனம் இதுதான் அன்றாட பிரச்சனைகளுக்கு காரணம். நன்றி, வணக்கம். நன்றிகள். தொடர்ச்சியாக வாதி அணியினுடைய 3ஆம் விவாதி பாலச்சந்திரன் கமிஷனர் தேவா அவர்களை அழைத்திருக்கின்றோம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இன்னும் எத்தனை தோண்டிகளை போட்டுடைத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன், வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்போ தெரியவில்லை. கரை வேட்டிகளுக்கு கொடி பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வந்ததிலிருந்து. இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரை வேட்டிகள் இன்று வரை கரை பிடிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அழகாக வருவோம். முதலாவதாக இன்று சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொழும்பு தமிழன் தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். விலைவாசி ஏற்றத்தால் சாப்பிடவே வழியில்லாமல் நிற்கின்றோம். இதற்கெல்லாம் யாரு காரணம் என இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது. ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வரத அரசியல்வாதிகள் உரத்தடியை விதிக்கின்றார்கள். அவர்கள் இஷ்டத்துக்கு கொள்கைகளை மாற்றுகிறார்கள். யாரை கேட்டதெல்லாம் செய்கிறார்கள் என்று எனக்கு என்றால் தெரியவில்லை. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. அரசியல்வாதிக்கு இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றது. முதலாவதாக பாருங்கள், இன்று அழகாக இவர்களுடைய கோணத்திற்கு வரும் மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரசு ஊழியர்களும் என்றார்கள். மதிப்புமிக்கவர்களே, நெருக்கமாக இருந்து 500 ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த ஒட்டுமொத்த 500 ரூபாயிலும் 50% கமிஷன் வாங்கும் அரசியல்வாதிகளை நான் பார்க்கின்றேன். இதில் யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் இன்றைய வாதம். தலைப்பு அழகாக கூறிவிட்டது. 2 பேருமே திருடன்கள் தான். இந்த 2 திருடன்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம். இலகுவாக புரிந்துவிட்டது. யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது? அரசியல்வாதிகள். அடுத்ததாக வருவோம். அழகாக கூறினார் பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு 5 வருடம், அதிகாரிகளுக்கு 50 வருடம் என்று. எனக்கு ஒரு விடயம் புரியவில்லை. இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் 3ஐயும் எடுத்து பார்த்தோமேயானால், முதல் வருடம் ஒருவர் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள், 5 வருட இடைவெளி. அடுத்த வருடம் அவரது குடும்பத்திலிருந்தே இன்னொருவர் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள், இன்னொருவர் வந்தார். இதில் என்னையா மாற்றம் வந்தது உங்களுக்கு? அதே குட்டையில் குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றம் என்று கருத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு வரும் அரசியல்வாதிகளும் அழுத்தம் தெரிவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு? கொலை செய்யும் அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கின்றார்கள். லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கும் மண் இது. அவ்வாறு இருக்க நீ இங்க ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரச ஊழியர்கள் சரியை செய்தால் தட்டி கொடுக்க மாட்டார்கள், அவர்களை குழி தோண்டி புதைப்பார்கள் அரசியல்வாதிகள். அதுவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளையடித்தால் அவர்களை கூட வைத்துக் கொள்வார்கள். இதுதான் இன்றிருக்கும் அரசு ஊழியர்களுக்கான நிலை. அடுத்ததாக, இன்று கிராம சேவையாளர்கள்,
பொது சேவை உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். சரி, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கும் அமைச்சர்களுக்குரிய அமைச்சர்கள் என்ன பூப்பறித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வளவு நாளாக? எனக்கு புரியவில்லை. உனக்கு பாதியில் ஒடுக்க தெரிகிறது, பட்ஜெட் மீட்டிங் போட தெரிகிறது, உனக்கு கீழே இருக்கும் அதிகாரிகளை கண்காணிக்க தெரியாதா? பிறகு எதற்கை அரசியல்வாதி என்று அவன் இருக்கின்றான். அதையெல்லாம் இவர்கள் யோசிக்கவே இல்லை. அடுத்ததாக பாருங்கள், இந்த பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அங்கதான் ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள். அதாவது ஜனாதிபதி கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று, எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிய அரசு ஊழியர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா? யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள்? யாரின் மேல் நம்பிக்கை வைத்து அனுப்பினீர்கள்? நம்பிக்கை துரோகி தான் ஐயா பெரிய திருடன். அப்போ உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன், அவர் ஒரு அரசியல்வாதி. அடுத்ததாக பாருங்கள், இன்று சம்பள உயர்வு பற்றி கதை தெரிந்தார்கள். ஆக இவரே ஒரு விடயத்தை ஒத்துக்கொண்டார் பாருங்கள். ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களே அன்றாடினர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அரச ஊழியர்களுக்கும் அன்றாடினர்களை கொடுத்து, உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடினர்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் யார்? அரசியல்வாதிகள். இதுதான் இன்றைய வாதம். அடுத்தது மலையக மக்கள் பற்றி கேட்டிருந்தோம். என்ன கேட்டோம்? இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம். அழகா கேட்கிறோம், நீங்கள் ஏன் இன்னும் தேயிலை பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அழகா நன்றா இருக்கிறது. இது இவ்வளவு காலமாக தேயிலையை பொறுத்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இவர்களை வைத்துக் கொண்டு இவர்களை பாவித்த பிறகு தூக்கி எறிவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது, இன்று என்னவென்றால் நாங்கள் 3 கேள்விகளை கேட்டிருந்தோம். அதாவது முதலாவதாக, இனப்படுகொலைக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் என்பது இந்த ஊரறிந்த உண்மை புதிதாக பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும். கேட்டு பாருங்கள் வேணுமென்றால். ஆனால் இதற்கு இனப்படுகொலையால் நீங்கள் இன்னும் அன்றாடினர்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இந்த அன்றாடினர்களுக்கு ஊழியர்கள் எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என்று கேட்டோம், பதில் இல்லை. இரண்டாவதாக, மேச்சத்தரை பிரச்சனைக்கு காரணம் அது ஒரு உரிமை சார் பிரச்சனை. இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள், அவர்களுக்கு நாட்டில் சமத்துவம் நிலவக்கூடாது என்று கேட்டிருந்தோம். இதனை கூறியவர் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் என்று கூறினோம். அதற்கு உங்களுடைய கருத்து என்று கேட்டோம், அதற்கும் பதில் இல்லை. சரி, 2 கேள்விக்கு பதில் இல்லை. இப்போது கேட்க போகும் கேள்விக்கும் பதில் இல்லை. அதையும் கேட்டுவிட்டு சென்று விடுகிறேன். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனும் நிறுவனத்திலிருந்து துணை ஆசிய ஆலோசகர் கூறுகிறார் பாருங்கள், மீனாட்சி கங்குலி என்பவர். அதாவது இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை இருக்கிறது தானே, இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனையிலே அரசியல்வாதிகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்காங்க என்று கூறுகிறார். உள்நாட்டிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்களே இவர்கள் எதற்கதை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டு கூறுகிறார் பாருங்கள். அப்பாவி மக்களை பயமுறுத்துவதற்கும் சிறுபான்மை இனத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக மாத்திரம்தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்சின் துணை ஆசிய ஆலோசகர் கூறிவிட்டார். அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா, இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆக எங்களுடைய அரசியல்வாதிகளை போன்ற ஒரு சிறிய மீட்டலை எடுத்து வந்தோமே. ஆனால் முதலாவதாக, ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை தாருங்கள் என்று கேட்டதுக்கு 2 கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள். சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல்வாதி வைத்திருப்பவர்கள் நாங்கள். இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைத்தளங்களில் புதிதாக ஒருவன் முளைத்திருக்கிறான் பாருங்கள். அழகாக கூறுகிறார்கள். அதாவது நம்ம எம்பிக்கேல சிங்கள கியூவா என்று கேட்கிறார். அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை. இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆக இப்ப ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை, வம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். ஆக செய்ய வழி இல்லை. ஒட்டுமொத்தமாக முடிவை சொல்லுவோமே. ஆனால் முதலாம் வாதி தலைப்பில் என்று பேசவில்லை, இரண்டாம் வாதி போடியத்தில் என்று பேசவில்லை. இவர்கள் 3 பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை. எங்களுடைய வாதம் தெளிவாக இருக்கிறது. ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் இல்லை, எல்லா மக்களும் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும். இதில் பெரிதும் காரணம் அரசியல்வாதிகளே. நன்றி, வணக்கம். அரசு அதிகாரிகளே, இழந்தவர்களுக்கும் இழப்பீடுகளுக்கும் உங்களிடம் கணக்கில்லை. வைத்தியமின்றி இருமிச்சாவதில் சிறப்பும் இல்லை. இதற்குள் அரசியல்வாதிகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு நமக்குள்ளே உள்ள எதிரி அவனுடைய நரம்பிலே இருந்து கொடியேற்ற வேண்டும், அவனை கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் தரப்பு வாதமாக இருக்கின்றது. எங்களுடைய வாதம் உங்களை இணைப்பதாகத்தான் இருக்கின்றது. ஆக அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன். முதலாவதாக, இவர்களுடைய முதலாவது வாதி இனப்பிரச்சனையை பற்றி வரையறுக்கவே இல்லை. இவர்கள் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? இவர்கள் வடக்குக்கு என்ன சொன்னார்கள்? வடக்கு தமிழர்களுக்கு மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது. அடுத்ததாக கிழக்கு தமிழர்களுக்கு மயிலத்தமடுவிலே இருக்கின்ற பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை என்றவாறு கருத்து தந்திருந்தார்கள். இதை தாண்டி மலையக தமிழர்களிலே அவர்கள் கொழுந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள்.
இப்பொழுது இவர்களை இந்த மாயை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள், இந்த மாயைக்கான காரணங்களை நான் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன் பாருங்கள். இவர்கள் சரி இனவாதம் கலைத்தார்கள், இனவாதத்தினூடாக இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றன என்று சொல்லுகின்றீர்கள். முதலாவது இனவாதமும் படுகொலையும் அன்றாட பிரச்சனை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு பாடசாலையிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதும் தனியார் நிறுவனங்களிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதற்கும் இனப்பிரச்சனை காரணம். அதே நேரம் நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவை உத்தியோகத்திடம் சென்று ஒரு பதிவிட கடலாசி வாங்குவதற்கு இனப்பிரச்சனை தான் காரணம். அதே நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தராக சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய மனச்சாட்சியில் இருந்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிரதேச செயலகத்தில் நின்று ஒரு டாக்குமெண்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக 6 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் இனப்பிரச்சனை காரணம். ஆக இவர்களுடைய ஒவ்வொரு வாதத்திற்கும் வருவோம். இவர்கள் 3 கேள்விகளை கேட்டதாக சொன்னீர்களே, ஆக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அரசியல் இனப்படுகொலை நடைபெற்று முடிந்து விட்டது. ஆக அந்த நடைபெற்று முடிந்த அந்த இனப்படுகொலையினால் வாழ்வாதாரம் இழந்து இன்று இருக்கும் குடும்பத்திற்கு சமர்த்தியை வழங்காமல் உன்னுடைய தம்பிக்கும் உன்னுடைய தங்கத்திற்கும் உன்னுடைய தாத்தாவிற்கும் கொடுப்பதற்கா அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள். என்னடாப்பா உனக்கு சொன்னதை சொல்லாததை செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை. உனக்கு யாப்பிலே சொல்லி இதை இன்னாருக்கு குடு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே உன்னால் கொடுக்க முடியவில்லை. இதற்குள் சொல்லுவது மேலதிகாரி விட மாட்டான் இனப்பிரச்சனை. ஏனென்றால் இனப்பிரச்சனைக்குள்ளே தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இவர்களுடைய தரப்பு கேட்ட முதலாவது கேள்வி மேய்ச்சல் தரை நிலங்களுக்கு அதிலே தான் இருக்கிறார்கள். சரி, அதற்கு பதில் கூறிவிடுவோம். மயிலத்தமடு மேய்ச்சல் தரைக்கு சுமந்திரன் ஸ்ரீநேசன் ஆகியோர் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தி அனுப்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் எங்களுடைய அரசியல்வாதிகள் தோற்றுப்போன அரசியல்வாதிகள் போராட்டம் செய்வதை காட்டிலும், ஆனால் அவர்கள் எங்கே போராட்டம் செய்தார்கள் என்றால் ஒரு அரசாங்க அதிபரினுடைய அலுவலகத்திற்கு முன்பு. ஏனென்றால் அரசாங்க அதிபருக்கு அதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. காணியை பற்றி தெரிந்தீர்கள், காணி உங்களுடைய அன்றாட பிரச்சனை, சொந்த காணியிலே வாழ முடியாது இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள். முதலாவது போய் படித்து விட்டு வாருங்கள். காணி ஒரு பிரதேசத்திற்கு உட்பட்ட காணியை ஒருவருக்கு ஒருவர் வழங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜனாதிபதி அப்போ ராசா இதுக்கு குடு என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவையாளரும் அதற்கு மேற்பட்ட அரசாங்க அதிபரும் இருந்தாலே போதும், அவர்கள் நிலைத்திருந்தால் செய்திருக்கலாமே. அடுத்த பிரச்சனை இந்த அரசாங்க வேலையில் இருக்கின்ற சௌகரியங்கள். இப்படி படித்தும் அரசாங்க ஊழியத்துக்கு வந்து விடுடா தம்பி என்று சொல்லுகின்ற எம்மவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது நான் கூறுகின்றேன், 2023ஆம் ஆண்டு சொல்லாடலை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். 2023 சொல்லாடலே குறிப்பிடப்படுகிறது, IMF குறிப்பிடுகிறது, இன்று அதிக அளவிலான அரசு உத்தியோகத்தர்களுக்கு சும்மா சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆக சும்மா இருந்து சம்பளம் வாங்குவதற்காக வருகிறார்கள். நான் ஒருவரின் மீதும் பிழை சொல்லவில்லை, நான் அரசியல் தலைவர்களை பிழை சொல்வதற்காக வரவில்லை. சிந்தியுங்கள் மக்களே, நான் என்னுடைய அப்பா, தங்கை, அம்மா அனைவரையும் பற்றி சொல்கின்றேன். உங்களில் இருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி கதைப்பதற்காக இவர்கள் ஒன்று கூறியிருந்தார்கள். அது மிக மிக உண்மை. அதாவது இப்படி பேசிக்கொண்டிருப்பவர்கள் தான் அரசியல்வாதிகளை கரைபடிய வைக்கிறார்கள் என்று. அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு செயற்படுத்தப்படும் அதிகாரங்களையும் அவ்வாறு ஊழல் நடைபெறுகின்ற போது அதை வெளிப்படுத்துகின்ற அதிகாரத்தையும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதை தந்து நீங்கள் செயற்படுத்துங்கள். அவ்வாறு செயற்படுத்திய பல பேரை சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நீங்கள் அவ்வாறு தான் அரசாங்கத்தை மாற்றினீர்கள். அரசாங்கத்தின் ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? முதலாவது, நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு கூறுகிறார் சுனில் ஹந்தனேத்தி அமைச்சர். அதாவது நீங்கள் சொல்லுகின்ற அழுத்தம் இருந்திருந்தால் கிழித்து தொங்க விட்ட வேண்டியதுதானே, உங்களால் முடியும் என்றால் செய்திருக்க வேண்டியதுதானே இதுகளை எல்லாம். அடுத்ததாக பாருங்கள், அரசு அதிகாரிகள் மக்களை அலக்களித்து ஏமாற்றுவதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. NPP MP-யாக இருக்கக்கூடிய ஆதம்பாவா இதனை விட இலங்கையினுடைய 2வது அதிகாரம் கொண்ட பிரதமர் சொல்லுகின்றார்,
சேவைக்கு வருபவர்கள் அழுது கொண்டு செல்கின்றார்கள் என்று ஊடக சந்திப்பிலே சொல்லுகின்றார்கள். சேவையாளர்கள் நேர்மையாக இருப்பதில்லை என்று. ஆக எனக்கு விளங்கவில்லை. காலங்காலமாக இருக்கின்ற இன பிரச்சனைகளுக்கு நாங்கள் இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இன பிரச்சனை அரசியல்வாதிகள் அவர்கள் தான் மேலே இருக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற பிம்பத்தில் இருந்து வெளியே வாருங்கள். அரச ஊழியர்களே, உங்களால் முடியும். நன்றி. சேருவதற்கு முதல் யாரோ சொல்லி இருக்கிறார்கள், சொல்லாடல் மேடையில் அரசியல்வாதிகளை பற்றி என்ன பிரச்சனை என்றாலும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவு, நடுவர்கள் மார்க்ஸ் போட்டு விடுவார்கள் என்று. சகோதரர்களே, யதார்த்தத்தை பற்றி கதைக்காமல் நீங்கள் வெறுமனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவுவது அங்கே பின்தரப்பில் இருப்பவர்களின் கைதட்டலுக்கு வேண்டுமென்றால் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த யதார்த்தத்திற்கு அது அடிப்படையாக இருக்குமா என்று கேட்டால் அதைத்தான் இந்த தலைப்பு ஆராய்கின்றது என்பதை இந்த அவை ஒரு கணம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விடயம் தான் என்னவென்றால், நாங்கள் ஹர்ஷக் மெஹராவை கவனித்த நாங்கள் அதற்குள் இருக்கின்ற லக்கி பாஸ்கர்களை கவனிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. அரசியல்வாதிகள் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக்கொண்டு அரச அதிகாரிகள் செய்கின்ற அட்டூழியங்களை நாங்கள் இங்கே கதைக்க வந்தால் நாங்கள் எங்கள் தரப்பு மக்களுக்கே எதிரிகளாம் என்று இந்த எதிர்த்தரப்புகள் இங்கே அவையிலே முன்வைக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய தரப்பின் வாதங்களிலே நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது அன்றாட இடர்கள் என்றால் என்ன என்பவற்றை நாங்கள் வரையறுத்திருந்தோம். ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்களிலே இனப்பிரச்சனை தொடர்பாக வரையறுக்காமல் இரண்டாவது மூன்றாவது விவாதிகள் இனப்பிரச்சனையை பற்றி மட்டுமே கதைத்து இந்த வாதத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நாங்கள் அன்றாட இடர்கள் என்று எதனை வரையறுத்தோம் என்றால், இன்று இந்த அரசியல் களத்திலே ஏற்பட்ட மாற்றம் இந்த மக்களினுடைய குமலர்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் எதையோ ஒன்று சொல்ல வருகின்றது. நீங்கள் கூறியது போல இனப்பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட பிரச்சனை என்றால் இன்று தமிழ் தேசிய கட்சிகள் தான் இங்கே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதே போன்று பெருந்தேசியவாதம் பேசுகின்ற கட்சிகள் தான் இங்கே இலங்கையிலே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதனையும் தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சபைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கின்றது. அதுதான் அந்த அன்றாட பிரச்சனைகள். நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை கூறியிருந்தோம். அவர்கள் கூறியிருந்தார்கள் எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று. நான் போய் ஜிஎஸ்டிடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால், அவர் எனக்கு சைன் வைத்து தராமல் இருப்பதற்கு காரணம் என்றால், சுமந்திரன் ஐயா ஸ்ரீதரன் ஐயா மட்டுமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அரசியல்வாதிகள் ஆக்கினால் மட்டும்தான் முடியும். நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை கண்டெடுப்பதற்கு பின்னர் எதற்கையா ஒவ்வொரு ஆணைக்குழுக்கள் என்று நியமித்து அதனூடான அரசு அதிகாரிகளை நியமித்து எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் அரச ஊழியர்கள் என்ற வரையறையில் அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பான அரசாங்கத்தின் சேவையாளர்கள் என்று வரையறுத்தோம். மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையில் சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவார்கள். தாபன விதி கோவையின் அத்தியாயம் 1 படி குறிப்பிடப்பட்ட உத்தியோகர்களை தவிர மிகுதி அனைவரும் அரச உத்தியோகத்தர்கள் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அவர்களுக்கு வெறுமனே அங்கே வழங்கப்பட்டிருப்பது தத்துவங்கள். ஆனால் இன்று அரசு அதிகாரிகள் செயற்படுவது தாங்கள் ஏதோ அதிகாரம் மிக்கவர்களாகத்தான் இங்கே செயற்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்றால், இங்கே ஒரு வைத்தியசாலையிலே கட்டில்கள் ஒழுங்காக இருக்கின்றன, நோயாளர் பராமரிப்பு ஒழுங்காக இருக்கின்றதா என்பதை பற்றி கலைப்பது பிரச்சனை இல்லை. ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையில் போர்டர் இருப்பது போல பாதுகாப்பு அதிகாரிகளை வாசலில் உறுதிப்படுத்துவதை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அவசரத்திற்கு வருகின்றவனுக்கு அந்த விளக்கத்தை ஏதும் கொடுக்காமல் அவர்களை அங்கே புறந்தள்ளுகின்ற செயற்பாட்டை தான் அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவையோர்களே, இந்த கருத்தை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என நினைக்கின்றேன். இன்று அரச திணைக்களங்களிலும் அரசாங்க ஊழியர்கள் கடமையாற்றுகின்ற கடமையகங்களிலும் ஒழுங்காக இயங்குவது என்றால் மின்விசிறிகளும் குளிரூட்டிகளும் தான். அங்கே ஒருவன் சைன் வாங்க போகணும் என்றால் எத்தனை தரம் அவன் காத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் எங்களுடைய வாதத்தின் 5 வியூகங்களாக நாங்கள் முன்வைத்திருந்தோம். மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும். 2வது வியூகம், அரசியல்வாதி எனும் கண் துடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்களும் அவர்களின் கடமை தவறலும். 3வது வியூகம், அரசியல்வாதிகளின் 5 ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவணையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும். 4வது வியூகம், இனப்பிரச்சனை தீர்ந்தாலும் அன்றாட பிரச்சனை தீராது. 5வது வியூகம், நாட்டின் சட்டவாக்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற 5 வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். நீங்கள் கூறுகின்றீர்கள் இனப்பிரச்சனை தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால், நாளைக்கே உங்களுக்கு தனிநாடு வருகின்றது. நாளைக்கே உங்களுக்கு தனிநாடு வருகின்றது என்றால் நான் போய் 1 மணி நேரத்திலே ஜிஎஸ்டியினுடைய சைனை பெற்றுவிட்டு வர முடியுமா? இல்லை என்றால் அரச ஆவணங்களையும் அரச கடமை திட்டங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியுமா என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறோம். சகோதரர்களே,
அரசியல்வாதிகள் வெறுமனவே அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தரப்பு. இன்று இங்கே காணி ஒன்று வர வேண்டும் என்றால் அதற்கு அத்தனை அரசு அதிகாரிகளினுடைய கையொப்பம் இல்லாமல் அந்த காணிகள் இங்கே வர முடியாது. நீங்கள் ஊழல்களை பற்றி பேசியிருந்தீர்கள், அரசியல்வாதிகள் ஊழலை என்று. ஒரு திரைசேரியில் இருந்து வருகின்ற பணம் அந்த அமைச்சினுடைய செயலாளரையும் அதற்கு கீழ் இருக்கின்ற அதிகாரிகளையும் தாண்டி எவ்வாறு ஒரு அரசியல்வாதியால் கொள்ளையடிக்க முடிகின்றது? நீங்கள் உங்களுடைய வயிற்று பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக அதே அரசியல்வாதிகளுடன் துணை நிற்கின்ற செயற்பாட்டை எதிர்த்தரப்பு விளங்கிக் கொள்ளவில்லை. அதனையும் தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அவன் படித்தவனையா. அவனுக்கு தான் அந்த தாபன விதி கோவைகளிலும் சரி அந்த கட்டமைப்பிலும் சரி என்னென்ன ஓட்டைகள் இருக்கின்றது, எதனூடாக சென்றால் தப்பிக்கலாம் என்று அரசியல்வாதிகள் பாவம் அது தெரியாதவர்கள். இவர்கள் தான் அதற்கு போதிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் ஐயா. இறுதியாக ஒரு விடயத்தை கூட நான் முன்வைக்கின்றேன். அவர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மீனவ பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தார்கள், இராணுவத்திடம் மாட்டுப்படுகின்றார்கள் என்று. நீங்கள் தானேயா ஒரு பயங்கரவாத குழுவையே அழித்ததென்று உங்களுடைய யுத்த வெற்றிவாதத்திலே கூறிக்கொண்டிருந்தீர்கள். ஒரு கடற்படை இருந்த, விமானப்படை இருந்த, காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை நீங்கள் தடுத்தர் என்றீர்கள். ஒரு எங்களுடைய கடல் பரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய கடல் பரப்புக்கு சொந்தமாக இருப்பதில் ஒரு இராணுவம் பெறுகின்ற பொழுது உங்களால் மட்டுமே தடுக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த பாதுகாப்பு செயலாளருக்கு அங்கே முடிவெடுக்க போகாமல் இருக்கின்றது. சகோதரர்களே, நீங்கள் காலம் காலமாக இந்த மேடைகளை கழுவியூத்தி பாவம் அந்த ஆட்டோக்கார தம்பிகள் போல எங்களுடைய அரசியல்வாதிகளை கழுவி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதனையும் தாண்டி உள்ளே அடிப்படையில் மாற வேண்டிய நீங்கள் மட்டுமல்ல, எங்கள் தரப்பிலும் எங்கள் வீடுகளிலும் இருக்கிற அரச ஊழியர்கள் ஒவ்வொருவர்களும் எதற்கும் ஆமா போடாமல் அந்த வேலைகளை மக்களின் நினைவு கொண்டு செய்வார்களாக இருக்கின்றால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுடைய அரச உத்தியோகத்தர்களிலிருந்தே தொடங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றிகளாயிரம். தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள். பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை. வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். இது மட்டுமல்ல, மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அளிக்கின்றார். அவர் இன்று வரை இறந்த பாடில்லை. இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால், இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த 3 பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை. அடிப்படை பிரச்சனை இங்குதான் இருக்கின்றது. அழகாக கூறினார் பாருங்கள், இனப்பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட இடர் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் முதலில் கூறியவாறு இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை அறிந்து இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வெற்றி பெறவில்லை. இதுதான் அடிப்படை காரணம். அடுத்து அழகாக கூறுகின்றார் பாருங்கள், இந்த வாதத்தினுடைய கதாநாயகரை இந்த 3ஆம் விவாதி தான். அழகாக கூறினார் பாருங்கள், இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார். எனக்கு 5 கேள்விகள் இருக்கின்றது. முதலாவது, அரசாங்கத்தால் பிடுங்கப்பட்ட காணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவா? அடுத்ததாக, அதிமேதகு ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாம்களானது வடக்கிலும் கிழக்கிலும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டு விட்டனவா? மூன்றாவது, சேனல் 14 மூலமாக கிளம்பிய சர்ச்சைகள் அனைத்திற்கும் நீதி கிடைத்து விட்டனவா? இந்த 3ற்கும் விடையானது ஆம் இல்லை என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் இனப்பிரச்சனை எங்களுடைய அன்றாட பிரச்சனையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு விடயத்தை புரிக்க வேண்டும், எங்களுக்கு நீதிகள் இன்னும் கிடைக்கவில்லை. காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளுக்காக இன்றும் எங்களுடைய தாய்மார்கள் வாசலை விழிவைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உளவியல் பிரச்சனை இந்த 3 பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை. கூறுகின்றார்கள் அழகாக, அரசியல்வாதிகளானவர்கள் கல்வி கற்றவர்கள் என்று. அரசியல்வாதிகள் கல்வி கற்கவில்லையாம், அதனால் அவர்களுக்கு மோசடி செய்ய தெரியாதாம். அரசு ஊழியர் கல்வி கற்றவர்களாம்.
இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் 11 ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் கூறுகின்ற கல்வி கற்காத பாப்பாக்களாக இருக்க அரசியல்வாதிகள் தான் இந்த ஊழல்களை செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் பிரச்சனை எங்கு இருக்கின்றது? அரசு ஊழியர்கள் 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் லஞ்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தும் யாருடைய பணம்? மக்களினுடைய பணம். தமிழ் மக்களினுடைய வளங்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள். அடுத்ததாக ஒரு விடயத்தை கூறினார் பாருங்கள். அதாவது சென்ற சொல்லாடலே, அதாவது 2023 சொல்லாடலே ஒரு விடயத்தை கூறினார்களாம். அரசு ஊழியர்களுக்கு IMF ஆனது அரசு ஊழியர்கள் சும்மாக சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினோமாம். அதே சொல்லாடல் தான் ஒழுங்காக அவர்கள் செவிமடுத்திருந்தார் ஒரு விடயம் விளங்கியிருக்கும். CIA BOC என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சார்த்திதழ்களை தொடர்பான திணைக்களமானது இடம்பெற வேண்டும் என்று கூறினார். காரணம் என்ன? அரசியல்வாதிகளுடைய வெளிப்படையான நிதி கட்டமைப்பானது அவர்கள் இல்லை. வெளிப்படையாக அவர்கள் நிதிகளை சேர்க்கவில்லை. அதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சார்த்தல் தொடர்பான திணைக்களங்களை உருவாக்க வேண்டும் என்று IMF ஆனது பரிந்துரை செய்திருந்தது. அடுத்ததாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் மேய்ச்சல் தடை பிரச்சனைக்கு சுமந்திரன் போராடினாராம். அண்மையில் தான் அனுர திசாநாயக்க முன்னிலையில் கஜேந்திர குமார் 20 வருடங்கள் கழித்து 20 பரிந்துரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார். அந்த 20 பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் தடை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்ன? இங்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினாலும் சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் வாய்ப்புத்தி கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெறுபர்களை காண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள். ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது. எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு வருவோமையானால் எங்களுடைய வாதம் இவ்வளவுதான். ஒரு அரசியல்வாதி என்போம் தமிழர் சிறுபான்மையினத்தினையும் பெரும்பான்மையினத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம். அவ்வாறு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்களுடைய இடர்களையும் தீர்ப்பதற்கான வழிவகைகளை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். அதற்கு தான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அழகாக நாங்கள் அரசியலமைப்பு உதாரணம் காட்டினோம். நாங்கள் பல ஆய்வாளர்களையும் பல விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருந்தோம். பல நிதர்சன ஆதாரங்களை முன்வைத்திருந்தோம். இவர்கள் முன்னும் நடைமுறை ஆதாரங்களை கூறுகின்றே என்று பிதற்றிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு சுழலுக்களை சிக்கிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கோணங்கள் 3 தரங்கள் ஆராயப்பட்டிருந்தது. சிறந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் அது நாங்கள் அழகாக விளக்கப்படுத்தியிருந்தோம். பிரச்சனை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தாமல் அரசியல் லாபங்களுக்காக அரசியல்வாதி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று 2வது தளத்தினை நாங்கள் முன்வைத்திருந்தோம். பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான். சிங்கள பேரினவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமாக இருப்பதால் என்ற ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம். 3வது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். பாருங்கள், எவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று. நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிவான்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினூடாக சீரடியை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை. எங்களுக்கு 13 வேண்டாம், சமஷ்டியும் வேண்டாம், தனி நாடும் வேண்டாம், 1000 ரூபாய் சம்பளமும் வேண்டாம். எங்களுக்கு 1 ரூபாய் சோறு போடுங்கள் ஐயா. எங்களுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தி காட்டுங்கள். அது மாத்திரம் போதும். இன்று கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய பேச்சில் அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு வேண்டாம். அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். கல்வியை கையில் எடுங்கள். தயங்கி நிற்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் என்று பயங்க நில்லுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றிகள். தற்போது சொல்லாடல் 2025 விவாத சுற்று போட்டி இனிதே நிறைவுக்கு வருகின்றது. இந்த சொல்லாடல் 2025 ஆண்டுக்குரிய களத்தினுடைய நாயகர்களை தங்களுக்கென்று வழங்கப்பட்ட ஆசனங்களில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சொல்லாடல் 2025 சொல்லாடல் என்ற பொழுதெல்லாம் இது வெறுமெனவே சொற்களால் புனையப்பட்ட ஒரு மாலை அல்ல. ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதோ ஒரு காரணிகளை, ஏதோ ஒரு புரட்சிகரமான விடயங்களை நோக்குவிக்கின்ற ஒரு களம். அந்த வகையிலே இந்துவின் ஆதர்சம் என்ற பெயரில் ஒவ்வொரு வருடமும் சொல்லாடலை நிர்வகிக்கின்ற பாடசாலைகள் தலைநகர தமிழர்களாக இருக்கட்டும், தமிழின் நகரமாக இருக்கட்டும், யாவற்றிலும் இருந்து ஒரு வாழ்நாள் சாதனையாளர்களை கௌரவிக்கும் முறமாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது.